தாங்கள் தாங்கள் எங்கா? தங்களின் நலத்தை பற்றி அறியவே வந்தேன். ஜலந்தர் கைலாயத்தில் தாக்குதல் நடத்தியதாக நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவன் தங்கள் மீதும் தாக்குதலை நடத்த இருக்கலாம் என்று தோன்றியது. இங்கு வந்து என்னை பற்றி கவலை கொண்டதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தாங்கள் என்னை அன்று காப்பாற்றினீர்கள். அப்படியென்றால் நான் தாங்களின் நலம் விசாரிக்க ஏன் வரக்கூடாது? அது நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்பொழுது சென்றாக வேண்டும். எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். நானும் கைலாயத்தில் ஏதோ விழா என்று கேள்விப்பட்டேன். நானும் அதில் கலந்து கொள்ளலாமா? நான் கூற வந்தது என்னவென்றால், அதில் நான் கலந்து கொள்ள கைலாயத்திற்கு தான் நான் வர வேண்டும் என்று அல்ல. தாங்கள் எனக்கு இங்கேயே வண்ணம் பூசி விழாவில் என்னையும் பங்கெடுக்க செய்யலாமே. என்னவாயிற்று? ஏதேனும் எதிர்ப்புள்ளதா? தாங்கள் என் மீது வண்ணம் பூச மாட்டீர்களா? கைலாயத்திற்கு வந்த விருந்தினரிடம் தாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? கூறியது சரிதான். தாங்கள் கூறியது போல கைலாயத்திற்கு வந்த விருந்தினரை கவனிப்பது அவசியமானதாகும். நான் அறிவேன். இப்பொழுது நான் இங்கு வந்து தங்களை விசித்திரமான சூழ்நிலையில் தள்ளிவிட்டு விட்டேன். ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு முன் தாங்கள் எனக்கு வாக்களியுங்கள். தெற்கில் இருக்கும் வனத்திற்கு தாங்கள் மீண்டும் ஒரு முறை என்னை சந்திக்க வந்துதான் ஆக வேண்டும். கூறுங்கள் தேவா, வருவீர்கள் தானே? தாங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் அளித்த மரியாதைக்கு கோடான கோடி நன்றிகள். தம்மையா, தாங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? உணவை கூட அருந்தவில்லையே. அது மீண்டும் ஏதாவது பிரச்சனை என்றால் தாங்கள் என்னை அழைக்கலாம். நிச்சயம் கார்த்திகேயா. இவ்விழாவிற்கு எங்கள் அனைவரையும் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு நன்றி மகாதேவா. நாங்கள் அனைவரும் சௌபாகியசாலிகள். இந்த வண்ணங்களின் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. தாங்கள் அனைவரும் இவ்விழாவில் பங்கு கொண்டு இதற்கான உத்தேசத்தையும் இந்த அனுபவத்தையும் பூரணமடைய செய்து விட்டீர்கள். இதற்காக நான் நன்றி நவில்கிறேன்.